ஒரு டேஸ்டியான பீஃப் பிக்கிள் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஃபை ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஃப் கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இனி அடுத்ததாக 2 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலாம். இனி இது கூட இந்த பீஃபுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இனி இந்த பீஃபை வேக வைக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து வேக வச்சிட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். இது கூட 2-3 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணவோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணவோ செய்யலாம். இனி இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்கலாம். தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை மூடி போட்டு இந்த பீஃபை நல்லா வேக வச்சு எடுக்கணும். நம்ம கிரேவிக்கெல்லாம் வேக வைக்கிறது மாதிரி நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அடுத்ததாக இந்த பீஃப் பிக்கிளுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மசாலா வறுத்து அரைச்சி தான் இந்த பீஃப் பிக்கிள் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 8 ஏலக்காவும் 5-6 கிராம்பும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்ல மணம் வரக்கூடிய அளவுக்கு மிதமான தீயில வச்சு லைட்டாக வறுத்தெடுக்கலாம். இந்த மசாலா பொருட்களை கொஞ்சம் மணம் வரும் வரை மிதமான தீயில வச்சு இதே போல் வறுத்தெடுத்து கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு பொடிச்செடுக்கணும். நல்லா ஃபைனாக பொடிக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் வச்சு பொடிச்செடுத்தா கூட போதும். அப்படி இல்லைன்னா ஸ்லோ ஸ்பீடில் வச்சு ஒரு தடவை பொடிச்செடுத்தா போதும். இந்த அளவுக்கு பொடிச்செடுத்தா போதும். இனி இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நாம பீஃப் பிக்கிள் ரெடி பண்ணலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த பீஃப் நல்லா வெந்தாச்சு. நம்ம 1 கப் தண்ணி விட்டு தான் இந்த பீஃபை வேக வச்சுருந்தோம். இந்த பீஃப் வெந்த பிறகும் இந்த குக்கரில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நல்லா வற்றக்கூடிய அளவுக்கு இந்த குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணியை வற்ற வச்சு இதே போல் ட்ரை ஆன பிறகு தான் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணணும். இனி அடுத்ததாக நம்ம இந்த பீஃப் பிக்கிள் ரெடி பண்ணலாம். இந்த பீஃபை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு இதில் 250 ml அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். நான் இப்போது தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கூட இந்த பிக்கிள் ரெடி பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 5 வத்தல் மிளகாயை இதே போல் 2ஆக கட் பண்ணி சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். இனி அடுத்ததாக 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இனி இது எல்லாத்தையும் லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பீஃபை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் சேர்க்கலாம். இப்படி வேக வச்ச எல்லா பீஃபையும் எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தான் இந்த பிக்கிள் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவில் இருந்து 2 ரெசிபிஸ் எடுக்க முடியும். எப்படின்னா, இப்போ இந்த பீஃப் நல்லா வெந்து ஃப்ரை ஆயாச்சு. நீங்கள் பீஃப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இதே மெத்தடில் இதே போல் பண்ணி இந்த அளவுக்கு பீஃப் வெந்ததும் எடுக்கலாம். இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் பீஃப் ஃப்ரைக்கு நம்ம அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்து அரைக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம குக்கரில் பீஃபை வேக வைக்கும்போது சேர்த்த மசாலா பொருட்கள் போதும்.
இது கூட கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்தா போதும். பீஃபை வேக வச்சு எடுத்து இதே போல் எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு வெந்ததும் எடுத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இனி நாம் பீஃப் பிக்கிள் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த பீஃபை இன்னும் வேக வச்சு இந்த பீஃப் எண்ணெயில் கிடந்து கொஞ்சம் கூட முருகி வரணும். அப்போ தான் இந்த பிக்கிள் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இந்த பீஃபில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் முருகி இருக்கணும். ஆனால் ரொம்ப நேரம் போட்டு முருக விடக்கூடாது. கரெக்டான அளவில் வேக வச்சு எடுத்தால் போதும். இதே போல் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இனி நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த இந்த மசாலாவையும் இந்த எண்ணெயில் சேர்க்கலாம். இனி இந்த மசாலாவையும் சேர்த்து இந்த பீஃப் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எண்ணெயில் மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெயில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கிடந்து கருகி போயிடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது போல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இனி இப்போ இந்த எல்லா எண்ணெயும் உங்களுக்கு தேவையில்லைன்னா இதில் இருந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த எண்ணெயை கோரி மாற்றும் போது இதே போல் ஒரு அரிப்பு வச்சு அரிச்சா போதும். இதில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாம் இந்த அரிப்பில் வந்துடும். எண்ணெய் மட்டும் கோரி மாற்றிட்டு இந்த மசாலா பொருட்களை இந்த பிக்கிளில் சேர்த்தா போதும். ஆனால் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிக்கிள் ரெடி பண்ணும்போது இந்த எல்லா எண்ணெயும் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆறின பிறகு இந்த எண்ணெய் இன்னும் நல்லா வத்திடும். இந்த அளவுக்கு இருக்காது. நான் இப்போது இந்த எல்லா எண்ணெயும் சேர்த்து தான் இந்த பிக்கிள் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இந்த எண்ணெயை இப்போ அரிசி எடுத்தேன். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணும்போது எண்ணெய் ஓவராக இருக்குன்னு சொல்லுவீங்க. அதனால தான் இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இதே போல் எண்ணெயை கோரி மாற்றலாம். இதிலிருந்து நம்ம எண்ணெய் எடுத்துட்டோம்னா இந்த பிக்கிள் பார்க்குறதுக்கு இதே போல் ட்ரையாக தான் இருக்கும். இனி கடைசியாக 1/2 கப் அளவுக்கு வினிகரும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ண வேண்டாம். வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். ஒரு 4 லெமனில் இருந்து ஜூஸ் எடுத்து கடைசியாக சேர்த்தா போதும். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போதும் இதே போல் ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற வைக்கலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான பீஃப் பிக்கிள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பீஃபை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே போல் பீஃப் பிக்கிள் செய்து உங்களோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் கூட கொஞ்ச நாள் வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம இதில் வெங்காயம் எதுவுமே சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக கெட்டு போகாது. சோறு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. சும்மாவே எடுத்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணின இந்த பீஃப் பிக்கிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.